21ஆம் நூற்றாண்டு மனித சமூகங்களே, இந்த நூற்றாண்டிலே அதிகமான கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்புகள் போன்ற விடயங்கள் நடைபெற்று கொண்டிருப்பதை நாங்கள் காணலாம். இதற்கான காரணங்களை நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையிலேயே பல்வேறு வகையான ஆய்வுகள் செய்யப்பட்டு அதற்கான தரவுகளாகவும் தகவல்களாகவும் நிறுவல்களாகவும் இதற்கு பல வகையான வீடியோக்களை வெளியிட்டிருக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் அந்த அடிப்படையிலேயே இன்று இந்த சமூகத்திலே ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற மிக பயங்கரமான மோசமான நிலையிலிருந்து எமது இளம் சமூகங்களையும் எமது எதிர்கால சந்ததிகளையும் பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் மனித நேயமுள்ள நீதியை பின்பற்றக்கூடிய அந்த நல்லொழுக்க விழுமியங்களை உள்ளடக்கிய அன்பு, பாசம், விட்டுக் கொடுப்புகள், சகோதரத்துவம், சமத்துவம் போன்ற விடயங்களை தன் தலைமையில் ஏற்று நடக்கக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு தனிநபரினதும், குடும்பத்தினதும், நாட்டினதும், முழு உலகத்தினதும் கடமை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே தான் இந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான யுத்தங்கள், இனக்கலவரங்கள், படுகொலைகள், போதைப்பொருள் பாவனை போன்ற விடயங்கள் நடைபெறுவதற்குரிய காரணங்களை நான் பல்வேறு வீடியோக்களிலே வெளியிட்டிருக்கின்றேன். அதை பார்க்காதவர்கள் அதை பார்த்து கொண்டு இவற்றையும் அவதானிப்பீர்களானால் மிக நல்ல விடயமாக அது அமையும். சில படிப்பினைகளை நீங்கள் பெறக்கூடிய வகையாக உங்களுக்கு இருக்கும். அந்த வகையிலே தான் நாங்கள் இன்று ஆராய இருக்கின்றோம். ஒரு மனித சமூகத்தின் அவருடைய புவி வாழ்க்கையானது ஏனைய வாழ்க்கைகளும் பல்வேறுபட்ட விடயங்களினூடாக நகர்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது முதலாவது மனிதனுடைய உயிருடைய உலகம். அந்த உலகத்திலே தான் மனிதன் ஆரம்பகட்டம். அதன் பிறகு புவியிலே ஏற்படுகின்ற அந்த வாழ்க்கை இரண்டாவது கட்டமாக என தாயின் கருவறையிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். மூன்றாவது நாங்கள் இந்த உலகத்திலே சிறு குழந்தையாக வந்து விழுந்து விழுந்து நடந்து வாலிபனாக மாறி வயோதிபராக மாறி நோய்க்கு சென்று அவர் இறந்து மௌத்தாகிய விட்ட பின்னர் மண்ணறைக்கு சென்ற பின்னர் அடுத்த வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. அதற்கு அடுத்ததாக மாஷருடைய ஒரு நிலை ஏற்படுகிறது. அங்கே தான் புவியிலே நடந்து கொண்ட விடயங்களை, என்னென்ன விடயங்களை அவர் பார்த்தார், என்னென்ன விடயங்களை அவர் கேட்டார், அந்த இரண்டு தகவலினூடாக எந்த விடயத்தை மனதில் கொண்டு செயல்பட்டார் என்ற விடயம் பல்வேறு வகையான நீதிமன்றங்களில் விசாரணை செய்யப்பட்டு இறுதியாக அவர் சுவர்க்கத்தை அடைவார். வெற்றி பெற்றிருந்தால், அதுக்கு மாற்றமாக நடந்திருந்தால் அவர் நரகத்தை அடைவார் என்ற விடயத்தை நாங்கள் முன்னைய வீடியோக்களில் இருந்து பார்த்தோம். ஆனால் இன்று இந்த வீடியோவிலே, எனது உரையிலே, நாங்கள் ஒரு நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டுமானால் அவர் முதலாவதாக இறைவனை, அதாவது அல்லாஹ் தாலாவை, அந்த கோட் என்று அழைக்கப்படுகின்ற பிரம்மா, கடவுள், தேவன் என்று அழைக்கப்படுகின்ற அந்த இறைவனை நாங்கள் முழுமையாக நம்ப வேண்டும். அந்த அல்லாஹ் தாலாவை நாங்கள் நம்புவதன் ஊடாக மாத்திரமே நாங்கள் இறைவனுடைய அல்லாஹ்வுடைய சொற்களை கேட்டு அவருடைய கட்டளைகளை ஏற்று நடந்து புவி வாழ்க்கையிலே நடப்போமாக இருந்தால் அவனுடைய இறுதி வாழ்க்கையில் அந்த நீதிமன்றத்திலே விசாரிக்கப்பட்டு சொர்க்கத்தை அடைவான். அல்லது அதுக்கு மாற்றமாக இறை கட்டளைக்கு, வேதங்களுக்கு, மார்க்கத்துக்கு மாறாக நடந்தால் அவன் தண்டனையாக நரகத்தை அடைவான் என்ற செய்தியை அல் குர்ஆன் மட்டுமல்ல, ஏனைய வேதங்களும் ஏனைய மதங்களும் இவற்றை வலியுறுத்தி கூறுகிறது. இந்த வகையிலே தான் எனது இன்றைய உரை ஆரம்ப இருக்கின்றது. அதாவது அன்பின் சகோதரர்களே, நாங்கள் முதலாவதாக அல்லாஹ் தாலாவை, இறைவனை, கோட் என்று அழைக்கப்படுகின்ற அந்த மாபெரும் மீத்திரன் உள்ள பேரண்டத்தையே படைத்து பராமரிக்கின்ற, முழுமைப்படுத்துகின்ற, விதி அமைத்து இயக்குகின்ற அந்த அல்லாஹ் தாலாவை நாங்கள் முதலாவதாக நம்ப வேண்டும். இரண்டாவதாக அது உறுதியாக நாங்கள் அந்த நம்பிக்கை உறுதியாக இருக்க வேண்டும். அது எவ்வாறு உறுதிப்படுத்துவது என்றால், அது அல்லாஹ் தாலா தனது திருமறையிலே கூறுகின்றான். ஒவ்வொரு அவனுடைய படைப்பினங்களை பற்றி சிந்திக்குமாறு கூறுகிறான். அந்த படைப்பினங்களை கூறுகும் நாங்கள் சிந்திக்கின்ற போதுதான் அங்கே அல்லாஹ் தாலாவுடைய மிக நுட்பமான
குவாண்ட முறையிலே இயக்கம் பெறுகின்ற அந்த செய்தியை நாங்கள் அறியலாம். உதாரணமாக, ஒரு மரத்திலே நாங்கள் அவற்றை உற்று நோக்குவோமாக இருந்தால் மரம் முளைக்கிறது, காய்க்கிறது. அது எவ்வாறு எங்களுக்கு உணவாக, பழங்களாக, காய்களாக, கிழங்கு வகைகளாக, கீரை வகைகளாக எங்களுக்கு உணவாக தருகின்றது என்ற விடயத்தை நாங்கள் அந்த குவாண்ட முறையிலே சிந்திப்போமானால், மிக நுணுக்கமாக சிந்திப்போமானால் அந்த இறைவனுடைய ஆற்றலை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் தஆலா வேதங்களிலே கூறுகின்றான், நீங்கள் இதை சிந்திப்பதில்லையா? சிந்திப்பதற்காக உங்களுக்கு கண்களையும் காதுகளையும் உள்ளங்களையும் தந்திருக்கின்றேன், நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? சிந்திப்பதனூடாக பல படிப்பினைகள் பெற முடியும் என்று பல்வேறு வகையான உறுதிமொழிகளை அவனுடைய வேதங்களிலே கூறுகின்றான். எனவே நாங்கள் ஒவ்வொரு மதங்களையும் மார்க்கங்களையும் பின்பற்றக்கூடியவர்கள் அவரவர்கள் பின்பற்றுகின்ற அந்த மார்க்கம் வேதங்களை நாங்கள் சரியான முறையிலே கற்றறிந்து அதில் உள்ள மனிதநேய பண்புகளை, நீதியை நிலைநிறுத்தக்கூடிய விடயங்களை ஆராய வேண்டும். அதனூடாகத்தான் நாங்கள் அந்த அல்லாஹ் தஆலாவை, இறைவனை, கோட்டை, பிரம்மாவை, கடவுளை, தேவனை நாங்கள் உறுதியாக நம்பலாம். அந்த நம்பிக்கையினூடாக பயணிக்கின்ற போதுதான் அவனுடைய புவி வாழ்க்கை இறை கட்டளையை ஏற்று நல்ல முறையிலே வாழக்கூடியதாக அமையும். அதற்காக நாங்கள் இரண்டாவது விடயமாக இறை கட்டளைகளை, வேதங்களை, மதங்களை நன்றாக நாங்கள் படிக்க வேண்டும். அது என்ன கூறுகிறது, எந்த விடயத்தை கூற வருகிறது, அதன் மூலமாக நாங்கள் என்ன படிப்பினை பெற வேண்டும் என்ற விடயத்தை சிந்திப்பதினூடாக நாங்கள் அதிலே இருந்து நீதி செயற்பாடுகளையும் மனிதநேய செயற்பாடுகளையும் அங்கே நாங்கள் காணலாம். அந்த விடயங்களை நாங்கள் உள்வாங்கி நாங்கள் நடப்போமாக இருந்தால் நிச்சயமாக இந்த உலகமானது நீதியுடன் செயற்பாடக்கூடிய ஒரு அமைதி நிறைந்த அன்பு, பாசம், விட்டு கொடுப்புகள், சகோதரத்துவம், சமத்துவம் போன்ற விடயங்கள் இங்கே உருவாக்கப்படும். எனவே அந்த மனிதநேய செயற்பாடுகளை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் முதலாக நாங்கள் இறைவனை, அல்லாஹ் தஆலாவை நம்ப வேண்டும். இரண்டாவதான இறை கட்டளை, மார்க்கத்தை, வேதங்களை சரியான முறையிலே படிக்க வேண்டும். ஒவ்வொரு வேதங்களிலும், அதாவது பௌத்த வேதத்தில், இந்து வேதங்களில், மதங்களில், அதே போன்று கிறிஸ்துவ வேதங்களில், இன்னும் இஸ்லாமிய அல் குர்ஆனில் எல்லா விடயங்களிலும் மனிதநேய செயற்பாடுகளை வலியுறுத்தி கூறுகிறது. அங்கே நீதியை நிலைநிறுத்துமாறு பணிக்கப்படுகிறது. அமைதியான புவியில் செயற்படக்கூடிய மனித நேயமுள்ள மனிதரை உருவாக்குமாறு எங்களுக்கு வேண்டுகிறது. அதனூடாக நாங்கள் செய்வோமாக இருந்தால் இந்த புவி வாழ்க்கையானது அவனுடைய பருவ வயதை அடைந்து, வாலிப பருவத்தை அடைந்து, முதியோர் வரைக்குமான அனைத்து செயற்பாடுகளும் இறைக்கட்டளை, இறைவனை நம்பி இறைக்கட்டளை ஏற்றி நடக்கக்கூடிய ஒரு சமூகம் உருவாக்கப்படும். அந்த சமூகமானது ஒவ்வொரு வினாடியும் தனது செயற்பாட்டை, அதாவது அல்லாஹ் தஆலாவை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணப்பான்புட நாங்கள் நடைமாடுவோம். அதனூடாகத்தான் எங்களுக்கு அந்த சமூகத்திலே ஒரு நல்ல ஒரு மனிதநேயம் உள்ள ஒரு சமூகம் உருவாக்கப்பட்டு, அந்த சமூகம் விஞ்ஞானம், விவசாயம், மருத்துவம், அரசியல் போன்ற துறைகளை இறைக்கட்டளைக்கு ஏற்றவாறு அங்கே நடமாறக்கூடிய ஒரு சமூகத்தை நாங்கள் உருவாக்கலாம். அந்த சமூகம் ஒவ்வொரு செயற்பாடும் நீதியை நிலைநிறுத்தக்கூடிய, நீதியின்பால் மக்களை வழிநடத்தக்கூடிய, நீதிக்காகவே எல்லா செயற்பாடுகளும் நடைபெறக்கூடிய அரசியலாக இருக்கலாம், அறிவு சார்ந்த விடயங்களாக இருக்கலாம், மருத்துவம் சார்ந்த விடயங்களாக இருக்கலாம், அதே மாதிரி விவசாயம், பொருளாதாரம், அனைத்து துறைகளுக்கும் அங்கே மனிதநேயம் செயற்படுத்தும். அதனூடாக அங்கே நீதியை நிலைநிறுத்தக்கூடிய, நீதிக்கு கட்டுப்படக்கூடிய, நீதியை தன் வாழ்க்கையை முழுவதுமாக செயற்படக்கூடிய ஒரு சமூகம் உருவாக்கப்படும். அந்த சமூகம் உருவாக்கப்படுவதன் ஊடாகத்தான் இந்த உலகமானது புவி வாழ்க்கையிலே அமைதி பெறும். அந்த புவி வாழ்க்கையிலே அமைதி பெறுவதற்காக நாங்கள் ஒவ்வொரு தனிநபரும் அல்லாஹ் தஆலாவை, இறைவனை, கோட், பிரம்மா, கடவுள், தேவன் என்பதை நம்ப வேண்டும். அது உறுதியாக இருக்க வேண்டும். அதனூடாக இறைவனுடைய மகத்துவத்தையும் அவனுடைய பேராற்றலையும் அவனுடைய பேரண்ட ஆட்சியும் அறிந்த சமூகம் அவனுடைய இறை கட்டளைக்கு நல்ல முறையிலே பேணி நடைமுறைப்படுத்தப்படும்.
அதனூடாக அந்த சமூகம் ஒரு மனித நேயம் உள்ள அன்பு பாசங்கள் நிறைந்த விட்டு கொடுப்புகள் சகோதரத்துவம் சமத்துவம் போன்ற சமூகம் உருவாக்கப்பட்டு மறுமையிலே அவர்கள் இறந்த பின்னர் விசாரணையின் போது அவர்கள் அல்லாஹ்வின் திருப்தியை பெறக்கூடிய வாய்ப்பும் வசதியும் ஏற்படும். அந்த வகையிலே இந்த சமூகம் நடமாடுமாக இருந்தால் புவியிலே ஒற்றுமை சமாதானம் நீதி ஆகியவை புவியிலே நிலைநிறுத்தப்படும். எனவே இந்த சமூகத்தை நாங்கள் உருவாக்க வேண்டிய ஒவ்வொரு தனிநபரும் குடும்பமும் அதிகாரத்துக்குட்பட்டவர்களும் பல்வேறு துறை சார்ந்தவர்களுக்கும் இதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். இது வெறுமனே மதத்தை மட்டும் வேதங்களை மட்டும் நாங்கள் பேச வரவில்லை. அதனூடாக நல்ல பண்புகள் இருக்கின்றன. இறைவனுடைய வார்த்தைகளை எடுத்து நடப்பதனூடாக நல்ல சமூகம் உருவாக்கப்படும். அவர்கள் பயங்கரவாதிகளோ அடிப்படைவாதிகளோ தீவிரவாதிகளாக மாறமாட்டார்கள். அவர்கள் நீதியை நிலைநிறுத்தக்கூடிய மனித நேயமுள்ள தனது வருகின்ற அனைத்து செயற்பாடுகளையும் இறைவனுக்கு பயந்து அவன் பார்த்து கொண்டிருக்கின்றான். அதற்கான எங்களுக்கு தண்டனை கிடைக்கப்பெறும் நீதிமன்ற விசாரணையின் போது என்ற விடயத்தை அறிந்து அவன் அல்லாஹ்வின் திருப்தியை பெற்று வாழ வேண்டிய ஒரு கடமைக்குட்பட்டவனாக மாறுகிறான். இதனூடாக செயற்படுமாக இருந்தால் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் அவன் இந்த உலகத்திலும் ஒற்றுமை சமாதானம் என்ற நீதியை நிலைநிறுத்தக்கூடிய சமூகம் உருவாக்கப்படும். அதனூடாக வாழ்வதனூடாக அவனது இறுதி முடிவு நல்ல முடிவாக மாறும். அவன் அல்லாஹ் தாலாவின் திருப்தியை பெற்று உயர்தரமான சொர்க்கத்தை அடைவான் என்ற செய்தியை மக்கள் மத்தியிலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே இந்த ஆய்வு செய்யப்படுகிறது. இதை நாங்கள் சரியான திறந்த மனப்பான்மையுடன் நாங்கள் இவற்றை செயற்படுத்துவதற்கு முயற்சி செய்யுமானாக இருந்தால் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்திலும் ஒரு நிம்மதி சமாதானம் மனிதநேய செயற்பாடு உருவாகும். மறுமையிலும் இறைவனால் தரப்படுகின்ற இறை திருப்தியை பெற்ற அந்த மனித சமூகம் உயர்தரமான சொர்க்கத்தை அடையும். இதுதான் வெற்றியாகும். இதுவே மாபெரும் வெற்றியாகும் என்பதை நாங்கள் இந்த ஆய்வினூடாக உங்களுக்கு அறிய தருகிறோம் இன்ஷா அல்லாஹ்.